கிரிப்டோவில் ஏர்ன் பண்ணுறதுக்கு ட்ரேடிங் மட்டும்தான் ஒரே ஒரு வழின்னு சொல்லி நீங்கள் நினச்சிட்டு ஒரு ஆளாக இருப்பீங்கன்னு சொன்னால் அது எவ்வளோ பெரிய முட்டாள்தானு சொல்லி தான் இந்த வீடியோவில் சொல்லப்போம். ட்ரேடிங்கை தாண்டி அதை விட ஈஸியான இன்வெஸ்ட்மெண்ட்டை இல்லாமல் கூட நிறைய ஏர்ன் பண்ணுற மெத்தட்ஸ்கள் இருக்குது கிரிப்டோவில். ஆனால் என்ன அதை பற்றின நாலேஜ் அநேகமான ஆட்களுக்கு இல்லை. அதை தான் இந்த வீடியோவில் ஃபுல்லாக நான் கிளியராக சொல்ல போகிறேன். ப்ளஸ் இந்த மெத்தட் எல்லாத்தையுமே ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நான் கிளியராக எங்கள் கோச்சிங் ப்ரோக்ராமில் நான் டீச் பண்ணிக்கேன். அது எப்படி எடுக்கிறேன், எங்கே அதை பார்க்குறேன்னு சொல்லி இந்த வீடியோவில் சொல்ல. ஸோ இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், நிறைய விஷயம் அடங்கியிருக்குது. கிரிப்டோவில் ஏர்ன் பண்ணுறதுல முதலாவது அநேகமான ஆட்கள் செய்கிற ப்ளஸ் ஃபேமஸ் ஆகிருக்கிற ஒரு மெத்தட் என்னென்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் இன்வெஸ்ட் பண்ணுறது. இது என்னென்னு சொன்னால் கிரிப்டோ கரன்சியால் வாங்கி லாங் டைமுக்கு ஹோல்ட் பண்ணுறது. இதுதான் இன்வெஸ்டிங்னு சொல்கிறேன். மெயினாக பிட்காயினில் செய்வாங்க. இன்றைக்கு பிட்காயின் ப்ரைஸை பார்த்தீங்கன்னு சொன்னால் $100,000 இருக்குது ஆல்மோஸ்ட். ஸோ இன்றைக்கு நீங்கள் பிட்காயின் அதுக்காக நீங்கள் பிட்காயினை ஃபுல் பிட்காயின் வாங்கணும்னு சொல்ல வரல. இது உண்மையான பிட்காயின் இல்லை, இது பிட்காயின் சிம்பிள் உண்டு. நீங்கள் பிட்காயினை தொட்டு வர முடியாது. ஸோ நீங்கள் பிட்காயினை நீங்கள் வாங்குறேன்னு சொன்னால் ஃபுல்லாக $100,000 கொடுத்து தான் வாங்கினது எந்த அவசியம் இல்லை. நீங்கள் சின்ன அமௌண்ட்டுக்கே நீங்கள் பிட்காயின் வாங்கிக்கொள்ளலாம். ஜஸ்ட் $5 $10 நீங்கள் பிட்காயின் வாங்கலாம். என்ன உங்களுக்கு 0.000 சம்திங்கில் கிடைக்கும். ஓகே, ஆனால் உங்களுக்கு பிட்காயின் எப்படி சேஃபாக வாங்குறேன், எப்படி சேஃபாக வைக்கிறேன்னு சொல்லி தெரியாது. பிட்காயின் ஹாவர் சிஸ்டத்தில் எல்லாத்தையுமே 100% ஃப்ரீயாக டீச் பண்ணிக்கேன். அது எங்கே எடுக்கிறேன்னு சொல்லி இந்த வீடியோவில் சொல்கிறேன். ஸோ வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். ஸோ நீங்கள் இன்றைக்கி பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு $5 நீங்கள் பிட்காயினை வாங்கி போடுறீங்க. ஸோ இன்றைக்கி பிட்காயின் பெறுமதி 100,000 இருக்குது. ஒரு 4-5 வருஷத்தில் பிட்காயின் பெறுமதி $1 million போனதுக்கு பிறகு நீங்கள் $5 இன்வெஸ்ட் பண்ணது கிட்டத்தட்ட ஒரு $50 $100 ஆகலாம். இதே இது நீங்கள் $100 இன்வெஸ்ட் பண்ணிப்பீங்கன்னு சொன்னால் அதோட பெறுமதி $10,000 $20,000 கூட ஆகலாம். இதே இது நீங்கள் $50,000 நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுவீங்கன்னு சொன்னால் அதோட பெறுமதி $1 million கூட ஆகலாம். ஸோ இது பார்த்தீங்கன்னு சொன்னால் ஜஸ்ட் இன்வெஸ்ட் பண்ணி வெயிட் பண்ணுறது. ஸோ இந்த இன்வெஸ்ட் பண்ணுறதுலையும் பல்காக இன்வெஸ்ட் பண்ணாமல் டாலர் காஸ்ட் ஆவரேஜ் பண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக இன்வெஸ்ட் பண்ணி ஒரு ஆவரேஜ் ப்ரைஸ் ஒன்று எடுத்து அப்படி இன்வெஸ்ட் பண்ண மெத்தட் மீதிக்கு அது என்னென்னு சொல்லி கூட நான் பிட்காயின் ஹவுஸ் சிஸ்டத்தில் நான் டீச் பண்ணியிருக்கிறேன். ஸோ இது பார்த்தீங்கன்னு சொன்னால் பிகினர் ஃப்ரெண்ட்லி மெத்தட். யார் வேணுனாலும் ஈஸியாக செய்யலாம். நீங்கள் செய்ய வேண்டியது பிட்காயினை வாங்குறது, பிட்காயின் ஹார்ட் வாலெட்டில் வைக்கிறது, ஜஸ்ட் நீங்கள் ரிலாக்ஸாக இருக்க வேண்டியது தான். ஓகே, ஸோ அது பார்த்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு கண்டினியூஸாக க்ரோ ஆகிட்டு இருக்கும். ஷார்ட் டைமுக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு டைல் எடுக்க நீங்கள் வாங்கினதோட விலை குறையலாம், நிறைய பெர்சன்டேஜில் கீழே போகலாம். ஆனால் நீங்கள் லாங் டைமுக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் ஷுவராக மேலே பிட்காயின் 0லேருந்து ஆரம்பிச்சு இன்றைக்கி $100,000 இருக்குது. ஓகே, மினிமம் 5 வருஷம் 6 வருஷம் வெயிட் பண்ணிங்கன்னு சொன்னால் ஷுவராக அவங்களோட கிரிப்டோ கரன்சி மேலே போகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. ரெண்டாவது கிரிப்டோ ஏர்ன் பண்ணுறதுக்கூடிய ஃபேமஸான மெத்தட் பார்த்தீங்கன்னு சொன்னால் ட்ரேடிங் என்னென்னு சொன்னால் ஒரு பொருளை கொடுத்து இன்னொரு பொருளை மாற்றி எடுக்கிறது. ஸோ இதை கிரிப்டோவில் ட்ரேடிங்கில் என்ன கன்செப்ட்னு சொன்னால் ஒரு கிரிப்டோ கரன்சியை விலை குறையறதுக்குள்ளே வாங்கி அதை விலை கூட்டினதுக்கு பிறகு அந்த கிரிப்டோ கரன்சியை நீங்கள் விற்கிறது தான் இந்த ட்ரேடிங். ஸோ இதை எதோட வாங்கி எதோட விற்பாங்கன்னு சொன்னால் ஸ்டேபிள் கரன்சிகளோட வாங்கி ஸ்டேபிள் கரன்சிகளோட விற்பாங்க. உதாரணத்துக்கு US டாலர் பெறுமதி $1 $1 இருக்கும். ஸோ $, பார்த்தீங்கன்னு சொன்னால் ஸ்டேபிள் காயின்ஸ்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் $, பெக் பண்ணின ஸ்டேபிள் காயின்ஸ்களை நீங்கள் ட்ரேட் பண்ணுவீங்கன்னு சொன்னால் என்ன நடக்கும்னு சொன்னால் நீங்கள் $, இப்போ ஒரு $10 வச்சிங்கன்னு சொன்னால் அதோட பெறுமதி மாறாது, volatile ஆகாது $. ஸோ நீங்கள் என்ன செய்யலாம், ஏங்கிற கிரிப்டோ கரன்சியை ஒரு $10 வாங்கி அந்த கிரிப்டோ கரன்சியை ஒரு $11 பெறுமதிக்கு போனது பிறகு US பெறுமதியில் நீங்கள் அந்த $11 திரும்ப USDT மாற்றினீங்கன்னு சொன்னால் நீங்கள் $10 வாங்கினா $11 விற்றுறீங்க. அப்போ உங்களுக்கு லாபம் $1. இதில் லாபம் மட்டும்தான் வருமானு கேட்டால் இல்லை, லாபத்தை தாண்டி நீங்கள் ஃப்ளோட்டிங் லாஸ் வரும், ஃப்ளோட்டிங் ப்ராஃபிட்டும் வரும். நீங்கள் எதிர்த்து வச்சு விற்கிங்கிற பொறுத்து லாபமாக நட்டமானு சொல்லிடுறீங்க. உதாரணத்துக்கு $10 காயின் வாங்கிட்டீங்க, $11 போய்த்து, ஆனால் நீங்கள் விற்கலை. இப்போ அந்த $11 அந்த $1ங்கிறது ஃப்ளோட்டிங் ப்ராஃபிட்னு இருக்கு. நீங்கள் விற்றா தான் அது உண்மையான ப்ராஃபிட். நீங்கள் விற்காமல் வச்சுட்டீங்க, திரும்ப மார்க்கெட் கிரேஷன் வந்து கீழே வந்து இப்போ நீங்கள் $10 வாங்கின காயின் $9 ஆகிட்டுன்னு சொன்னால் -1ங்கிறது ஃப்ளோட்டிங் லாஸ், உண்மையான லாஸ் இல்லை. நீங்கள் அவரத்தை வச்சு விற்று வெளியால் வருவீங்கன்னு சொன்னால் தான் உண்மையான லாஸ். ஸோ நீங்கள் வெயிட் பண்ணிங்கன்னு சொன்னால் திரும்ப மார்க்கெட் வரக்குள்ளே திரும்ப ப்ராஃபிட்டில் செல் பண்ணலாம். ஸோ இதுதான் ட்ரேடிங்கில் சிம்பிள் கான்செப்ட். ட்ரேடிங் பார்த்தீங்கன்னு சொன்னால் நீங்கள் மெனுவலாகவும் செய்யலாம், பொட்டுகள் வச்சும் செய்யலாம். மெனுவலாக செய்கிறதுனாலும் சரி, பொட்டு வச்சு செய்கிறதுனாலும் சரி, ஃபண்டமெண்டல் அனாலிசிஸ், டெக்னிக்கல் அனாலிசிஸ், மார்க்கெட் சென்டிமெண்ட் எல்லாம் பார்த்து ப்ராப்பராக செய்யணும். ஸோ இந்த ஃபண்டமெண்டல் அனாலிசிஸ், டெக்னிக்கல் அனாலிசிஸ், மார்க்கெட் சென்டிமெண்ட் செய்கிற எப்படி, இல்லாட்டி பெஸ்ட்டான பொட்டுகளை வச்சு ட்ரேட் பண்ணுற எப்படின்னு சொல்லி எல்லாத்தையுமே எனக்கு கிரிப்டோ கரன்சி கோச்சிங் ப்ரோக்ராமில் நான் ஃபுல்லாக டீச் பண்ணிக்கிறேன். அது சம்மந்தமாக டீட்டெயில்ஸ் இருக்குன்னு சொல்லி இந்த வீடியோ எண்டில் சொல்கிறேன். ஸோ இதுதான் அநேகமாக ஃபேமஸாக இருக்கிற ஏர்னிங் மெத்தட் ஒன்று. ஏன்னு சொன்னால் இதை என்ட்ரி பார்த்தீங்கன்னு சொன்னால் சின்ன அமௌண்ட்லேயே நீங்கள் என்ட்ரி ஆகலாம். ஒரு $10 $5 வச்சு நீங்கள் ட்ரேடிங் பண்ண ஆரம்பிக்கலாம். நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு $5-10 இன்வெஸ்ட் பண்ணலாம். நான் லாங் டைமுக்கு பார்க்கக்குள்ள ஓகே, அதுக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் பெரிய அளவில் க்ரோ ஆகுமான்னு சொன்னால் அது நீங்கள் எடுக்கிற காயினில் பொறுத்து. ஸோ நீங்கள் லாங் டைம் இன்வெஸ்ட் பண்ணுறதில்ல, நீங்கள் ட்ரேடிங் சரியாக செய்வீங்கன்னு சொன்னால் இன்வெஸ்டிங்கை விட நீங்கள் ட்ரேடிங்கில் கூடுதலாக நீங்கள் ஏர்ன் பண்ணலாம், நீங்கள் சரியாக செய்வீங்கன்னு சொன்னால். ஆனால் நீங்கள் சரியாக செய்யலைன்னா நீங்கள் இன்வெஸ்டிங் பண்ணுறதை விட ட்ரேடிங் பண்ணுறது இல்லை பயங்கரமாக லாஸ்ட் ஆகுவீங்க, நீங்கள் ட்ரேடிங்கை பிள்ளையாக செய்வீங்கன்னு சொன்னால். மூணாவது ஏர்னிங் மெத்தட் பார்த்தீங்கன்னு சொன்னால் மைனிங் இல்லாட்டி ஸ்டேக்கிங்னு சொல்கிறேன். ஸோ கிரிப்டோ கரன்சி நெட்ஒர்க் எல்லாம் வந்து மைனிங் இல்லாட்டி ஸ்டேக்கிங்கிற மெத்தட்டை பாவிச்சு தான் ரன் ஆகும். ஓகே, மைனிங்கிறது எக்ஸ்பென்சிவ் ஹார்ட்வேர் கம்ப்யூட்டர்ஸை வச்சு கிரிப்டோ கரன்சி நெட்ஒர்க்கை வெலிடேட் பண்ணுவாங்க. ஸ்டேக்கிங்கிறது அந்த பர்டிகுலர் கிரிப்டோ கரன்சியை
ஸ்டேக் பண்ணுறது மூலம் வெலிடேட் பண்ணுவாங்க. ஸோ இது டூ டீப்பாக போனால் இது டெக்னிக்கலுக்குள்ளே போகணும். ஸோ கிரிப்டோ கரன்சியல் பார்த்தீங்கன்னு சொன்னால் அநேகமான கிரிப்டோ கரன்சியில் முக்கியமாக பிட்காயின் எல்லாம் பார்த்தீங்கன்னா சென்ட்ரலைஸ் கண்ட்ரோல் இல்லை. சென்ட்ரலைஸ் கண்ட்ரோல் ஒரு கவர்மெண்ட்டுடைய ஒரு தனிப்பட்ட என்டிட்டியோ ஒரு தனிப்பட்ட கம்பெனியோட கண்ட்ரோலில் இல்லை. அதனால தான் 15 வருஷமாக இன்னும் பிட்காயினை யாராலையுமே ஹேக் பண்ண முடியாமல் இருக்குது. ஸோ அப்படி தனிப்பட்ட கம்பெனியோட கண்ட்ரோல் இல்லைன்னு சொன்னால் இப்போ இதை ரன் பண்ணுற யாருன்னு சொல்லி உங்களுக்கு ஒரு கொஸ்டின் கொண்டு வரலாம். ஸோ அதுக்குரிய ஆன்சர் தான் மைனிங் அண்ட் ஸ்டேக்கிங். ஓகே, பிட்காயின் பார்த்தீங்கன்னு சொன்னால் மைனிங் நெட்வொர்க்கில் ரன் ஆகிற கோயின், எத்தூரியம் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஸ்டேக்கிங்கில் ரன் ஆகிற கோயின். ஸோ என்ன பண்ணலாம்னு சொன்னால் உலகம் பூரா இருக்கிற மைனிங் கம்ப்யூட்டர்ஸால் மைனிங் நெட்வொர்க்ஸில் ரன் ஆகிற மைனிங் கோயின்கள் ப்ரொடெக்ட் பண்ணப்படும். ஸ்டேக்கிங் உலகம் பூரா இருக்கிற ஸ்டேக்கிங் ஸ்டேக்கிங்கில் ரன் ஆகிற கோயின்கள் ப்ரொடெக்ட் பண்ணப்படும். ஸோ இதால் ஒரு தனிப்பட்ட நபராலேயோ ஒரு தனிப்பட்ட கம்பெனியாலேயோ மெனுப்புலேட் பண்ண இயலாது, ஈஸியாக ஹேக் பண்ண முடியாது. அதனால தான் கிரிப்டோ கரன்சி பிளாக் செயின் டெக்னாலஜிங்கிறது உலகத்திலே மிகவும் சேஃபானது. ஸோ இதில் நீங்கள் எப்படி மணி ஏர்ன் பண்ணலாம்னு சொன்னால் அப்படியான மைனிங் கம்ப்யூட்டர் அடுத்து அப்படியான ஸ்டேக்கிங்குக்குரிய விஷயத்தை நீங்கள் ரன் பண்ணக்குள்ளே உங்களால் அதுக்குரிய ரிவார்டு மைனிங் ரிவார்டு ஸ்டேக்கிங் ரிவார்டுகளை நீங்கள் ஏர்ன் பண்ணிக்கொள்ளலாம். ஆனால் ஒரு 5-10 வருஷத்துக்கு முதல் மைனிங் ஸ்டேக்கிங் எல்லாம் ஸ்டேக்கிங் இப்போ விட நீங்கள் எந்த கோயினில் ஸ்டேக் பண்ணிங்கிறத பொறுத்து அஃபோர்டபுள். பட் மைனிங் பார்த்தீங்கன்னு சொன்னால் பர்டிகுலராக பிட்காயின் மைனிங் ஏர்லி டேஸில் 5-10 வருஷத்துக்கு முதல்லாம் கடுமை ஈஸி நீங்கள் நார்மல் கம்ப்யூட்டர்ஸ்லேயே மைன் பண்ணிக்கொள்ளலாம். ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் மைனிங் நிறைய பேர் உள்ள வந்துட்டால டூ கம்பெட்டிட்டிவ். அதனால் நீங்கள் ஸ்பெஷலைஸ் மைனிங் கம்ப்யூட்டர் வச்சுருந்தா தான் உங்களுக்கு மைனிங்கில் ஓரளவு குறிப்பிட்ட அளவு ப்ராஃபிட் கிடைக்கும். அதுக்கு நீங்கள் லட்சக்கணக்கில் ஸ்ரீலங்கன் மணிக்கு பார்க்க போனால் லட்சக்கணக்கில் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணணும். என் ஃப்ரெண்டும் நானும் சேர்ந்து ஒரு 3-4 வருஷத்துக்கு முதல் ஒரு மைனிங் டிவைஸில் நாங்கள் ஸ்ரீலங்காவில் இன்வெஸ்ட் பண்ணினோம். எங்களுக்கு டோட்டல் கோஸ்ட் 80 லட்சம் மந்திக்கு. அந்த டைமில் டாலர் பெறுமதி 200 இருக்கக்குள்ளே. இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு கோடிக்கு மேலே தேவைப்படும் ஜஸ்ட் ஒரு மைனிங் மிஷின் வாங்குறதுக்கு. ஆனால் அதனால தான் நிறைய க்ளவுட் மைனிங் ஸ்கேம்கள் ரன் ஆகும். நாங்கள் உங்களோட பணத்தை எங்கிட்டாங்க நாங்கள் மைன் பண்ணி தரோம் சொல்லி பிரமிட் ஸ்கீமெல்லாம் ரன் பண்ணோம். அதெல்லாம் நம்பாதீங்க. உண்மையாக மைனிங் பண்ணணும்னா நீங்கள் கம்ப்யூட்டர் வாங்கி தான் மைனிங் பண்ணணும். நீங்கள் ஆன்லைனில் பார்க்குற க்ளவுட் மைனிங் எல்லாம் ஸ்கேம். அடுத்த மெத்தட் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஏர் ட்ராப்ஸ்கள் ஐசிஓ ஐடிஓ மூலம் ஏர்ன் பண்ணுறது. இது என்னென்னு சொன்னால் புது கிரிப்டோ கரன்சி ப்ராஜெக்ட்டுகள் மார்க்கெட்டிங் பர்பஸுக்கு என்ன பண்ணுவாங்க சொன்னால் ஏர்லி அடாப்டர்ஸ் ஏர்லி யூசர்ஸுக்கு அவங்களோட கோயினை ஃப்ரீயாக கொடுப்பாங்க. நாளைக்கு அவங்களோட ப்ராஜெக்ட் சக்ஸஸ் ஆகக்குள்ள உங்களுக்கு அதிலிருந்து ப்ராஃபிட் வந்து ஏர்ன் பண்ணக்கூடியதாக இருக்குது. இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் எல்லாராலையும் ப்ராஃபிட் ஏர்ன் பண்ண முடியாது. இதுக்குள்ளேயும் ஐசிஓ ஐடிஓன்னு சொல்லி நிறைய விஷயம் இருக்குது. எல்லாத்தையுமே நான் எங்கள் கோச்சிங் ப்ரோக்ராமில் கிளியராக டீச் பண்ணியிருக்கிறேன். எங்கே அப்படியான ப்ராஜெக்டுகள் எல்லாம் கண்டுபிடிக்கிறேன், எப்படி ஸ்கேம் ப்ராஜெக்ட்லேருந்து தவிர்த்திருக்கிறேன்னு சொல்லி. அடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னால் கிரிப்டோ சோஷியல் மீடியா, அதாவது அஃபிலியேட் மார்க்கெட்டிங். இப்போ கிரிப்டோ கரன்சியில் பார்த்தீங்கன்னு சொன்னால் நிறைய கம்பெனிஸ் இருக்குது. நிறைய கம்பெனிஸ் என்ன பண்ணுவாங்கன்னு சொன்னால் அவங்களோட மார்க்கெட்டிங் பர்பஸுக்காக அஃபிலியேட் மார்க்கெட்டிங்கள் ப்ரொவைட் பண்ணுவாங்க. அஃபிலியேட் ஆப்பர்ச்சுனிட்டி ப்ரொவைட் பண்ணுவாங்க. அஃபிலியேட்ஸ் என்னன்னு சொல்லி நிறைய நான் டீச் பண்ணிங்க. ப்ளஸ் பிட்காயின் ஹார்வெஸ்டர்ஸில் 5வது மாடல் ஃபுல்லாக அஃபிலியேட் மார்க்கெட்டிங் சம்மந்தப்பட்டது தான். அதாவது 3வது ஒரு பர்டிகுலர் கம்பெனி ஒன்றோட சர்வீஸை நீங்கள் உங்களோட மார்க்கெட்டிங் எஃபர்ட்டை பாவிச்சு நீங்கள் அந்த பர்டிகுலர் ப்ராடக்ட்டுக்கோ சர்வீஸுக்கோ நீங்கள் சேல்ஸ் எடுத்து கொடுப்பீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு அந்த கம்பெனி ஒரு பர்டிகுலர் கமிஷன் ஒன்று தரும். அந்த கமிஷன் 10% 90% வரை வேரி ஆகும் ஒவ்வொரு கம்பெனியை பொறுத்தது. ஸோ கிரிப்டோ கரன்சியில் இருக்கிற நிறைய எக்ஸ்சேஞ்சுகள், கிரிப்டோ கரன்சி வாலெட்டு, கிரிப்டோ கரன்சி ட்ரேடிங் போர்ட்ஸ் அதெல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னு சொன்னால் அநேகமான கம்பெனிஸ் அவங்க ஒரு 20, 30, 40, 50% சொல்லி கமிஷனில் தருவாங்க. நீங்கள் ஒரு இன்ஃப்ளூன்சராக இருந்தாலோ அப்படி உங்களோட சோஷியல் மீடியா ஒன்று இருந்தாலோ இல்லாட்டி உங்களோட டெலிகிராம் சேனல் உங்களோட சேனல் ஒன்று இருந்தாலோ அந்த சேனலில் அந்த பர்டிகுலர் ப்ராடக்ட்டுக்கு வெலுவபிளான கண்டென்ட்டுகள் க்ரியேட் பண்ணி நீங்கள் அந்த ப்ராடக்ட்டுகளுக்கு நீங்கள் சேல்ஸ் எடுத்து கொடுக்கக்குள்ள அந்த பர்டிகுலர் கம்பெனி உங்களுக்கு கமிஷன்ஸ் தருவாங்க. அது பார்த்தீங்கன்னு சொன்னால் கிரிப்டோ கரன்சியில் தரத்தால் அதோட வேல்யூ நாளைக்கு அந்த கிரிப்டோ கரன்சியில் பம்ப் ஆகக்குள்ள நிறைய ஏர்ன் பண்ணுறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்குது உங்களுக்கு. இதை தாண்டியும் இன்னும் 2-3 வேஸ்லையும் நீங்கள் கிரிப்டோ கரன்சியில் ஏர்ன் பண்ணலாம். எல்லாத்தையுமே பார்த்தீங்கன்னு சொன்னால் எங்கள்கிட்ட 2 கிரிப்டோ கரன்சி கோச்சிங் ப்ரோக்ராம் இருக்குது. ஒன்று பார்த்தீங்கன்னு சொன்னால் HBU கிரிப்டோ கரன்சி கோச்சிங் ப்ரோக்ராம். இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஆக்டிவ் இன்கம் பெசிவ் இன்கம்னு சொல்லி 14 வழியில் எப்படி கிரிப்டோ கரன்சியில் ஏர்ன் பண்ண சொல்லி ஃபுல்லாக டீச் பண்ணியிருக்கேன். 2வது பார்த்தீங்கன்னு சொன்னால் 100% ஃப்ரீ கோச்சிங் ப்ரோக்ராம் ஒன்று. இது பார்த்தீங்கன்னு சொன்னால் பிட்காயின் ஹார்வெஸ்ட் சிஸ்டம்னு சொல்லி இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் எப்படி பிட்காயின் வாங்குற, எப்படி பிட்காயினை ப்ரொடெக்ட் பண்ணுற, எப்படி பிட்காயினை ஸ்கேல் பண்ணுற, எப்படி அதை ஒயிட் லேபிள் பண்ணி உங்களோட ஓன் ப்ரோக்ராமாக செல் பண்ணுறேன்னு சொல்லி எல்லாத்தையுமே 100% ஃப்ரீயாக டீச் பண்ணியிருக்கிறேன். ஸோ நீங்கள் இந்த 2 ப்ரோக்ராமில் எந்த ப்ரோக்ராமில் வேணாலும் ஜாயின் பண்ணி இந்த கிரிப்டோ கரன்சி பிட்காயின் சம்மந்தமான எல்லா விதமான நாலேஜையும் நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம். இந்த ப்ரோக்ராமோட டீட்டெயில்ஸ் வேணும்னு சொன்னால் ஏன் இந்த ப்ரோக்ராமோட டீட்டெயில்ஸ் உங்களுக்கு வேணும், என்ன காரணத்துக்காக இந்த ப்ரோக்ராமை நீங்கள் படிக்கிற நினைங்கிறத கீழே கமெண்ட் பண்ணுங்கள். உங்களோட ரீசன் வெளிடான ரீசன் இருந்தால் அது எங்கே இருக்குதுன்னு சொல்லி மேலே டீட்டெயில்ஸை நான் தரேன். ப்ளஸ் இதை தாண்டி வேறு ஏதாவது கிரிப்டோ கரன்சி ஏர்ன் பண்ணுற வேஸ் உங்களுக்கு தெரிஞ்சால் அதையும் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். பை.